கல்யாணம் பண்ணிக்க போறேன், அதுக்காக நீ என் லைஃப்ல எனக்கு வேண்டாம், அதனால உன்னை நான் வந்து தீட்டு கட்டிடணும், முடிச்சிடணும், முடிச்சாதான் என் லைஃப் நான் பீஸ்ஃபுல்லா லீட் பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயம் தான் இந்த கேஸ்ல நடந்திருக்கு. இது வந்து பேக் டு த கேஸ் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மாசம் 14ஆம் தேதி இந்த இன்சிடென்ட் நடக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த பெண் வந்துட்டு கன்னியாகுமரியை சார்ந்த ஒரு பிரைவேட் காலேஜ்ல வந்துட்டு லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்காங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு இருக்காங்க. தட்டும் அவங்க வந்துட்டு சோ ஸ்மார்ட், ஷி வாஸ் a gold medalist, டாப்பர். பையன் வந்துட்டு கேரளால வந்து காலேஜ்ல வந்து பிஎஸ்சி ரேடியாலஜி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டு, அவங்க ரேடியாலஜினா அந்த ரெக்கார்ட் நோட்ஸ் எல்லாமே இவங்க பண்ணி கொடுக்க போய் அந்த மாதிரி இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து அது காதெல்லாம் மாற்றப்பட்டது அந்த விஷயம். ஸோ இப்படியே இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ரொம்ப இன்டிமசி ஜாஸ்தி ஆகிறது, எல்லாமே வீடு வரைக்கும் தெரியாது, பொண்ணு வீடு வரைக்கும் இந்த விஷயம் தெரியும், எல்லாமே அந்த மாதிரி இந்த இடத்துல போயிட்டு இருந்திருக்கு. போகும்போது என்ன ஆகுதுன்னா, வந்து அந்த 14ஆம் தேதி இன்சிடென்ட் நடந்தா சொல்லப்படுற அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பொண்ணு வந்துட்டு கிரீஷ்மா வந்துட்டு ஷாரோன் ராஜ் வந்து அவங்க வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. காலையில வரும்போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் ஃப்ரெண்டோட 2 வீலர் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஃப்ரெண்டை வந்து 2 வீலர்ல வெளியே நிக்க வச்சுட்டு உங்க வீட்டுக்குள்ள வரும்போது என்ன இருக்கு, இவங்க ஏதோ கஷாயம் கொடுத்துருக்காங்க அவருக்கு. இவர் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணாரு, கஷாயம் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு உடம்பு ஏதோ பண்ணுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இமீடியட்டா வெளியே ஓடி வந்து, ஃப்ரெண்டு நீ வண்டி எடு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போய் வயிற்று வலினால துடிச்சவரை கொண்டு போய் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. 14ஆம் தேதி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி வந்து அவர் வந்து டெத் ஆயிருக்காரு. அந்த இடத்துல 11 நாள் அவர் வந்து சஃபரிங்ஸ் அனுபவிச்சிருக்காரு. கொஞ்சம் நெஞ்ச வேதனை, நரக வேதனை. என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவரோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபெயிலியர் ஆகி அப்படி அவர் வந்து இறந்து போயிருக்காரு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும். சரிங்க, இதுதான் நடந்தது, இதுல எப்படிங்க இவங்க தான் குற்றவாளி, அதுவும் டெத் பெனால்டி கொடுக்குற அளவுக்கு எப்படிங்க இதுல கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற விஷயம் இருக்கு அப்படின்னா, இவருமே இந்த இடத்துல எங்கேயுமே வாயை திறக்கவே இல்லை. அதுவும் அவருடைய உடல் பாகங்கள்லாம் உள்ள அழுகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அந்த அளவுக்கு ஒரு சிவியாரிட்டான ஒரு வந்துட்டு ஒரு விஷயம், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்துல ரொம்ப வந்து வீரியம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடத்துல அது கொடுத்திருக்காங்க. அது அவர் எப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அட்மிட் ஆகும்போது இதான் நடந்தது, இதான் விஷயம்ன்ற மாதிரி அப்டேட் பண்ணவே இல்லை அந்த இடத்துல. அது அவர் சாகும் தருவாயில் இருக்கும் போது தான் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி வந்து கிரீஷ்மா வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி அவங்க ஒரு கஷாயம் குடிச்சாங்க, அது குடிச்சதுல தான் என் உடம்பு இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு விஷயம், தான் உடல்நிலை ரொம்ப மோசமாவது, நான் தான் இறந்துருவேன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அவர் சொல்லியிருக்காரு. இதை பேஸா வச்சுதான் அவரோட அப்பா இவர் இறந்த பிறகு வந்துட்டு போய் ஸ்டேஷன்ல சஸ்பீஷியஸா இருக்கு எனக்கு டெத்லன்னு கம்ப்ளைண்டா கொடுக்குறாரு. கம்ப்ளைண்டா கொடுத்த அப்புறம் தான் 31ஆம் தேதி அக்டோபர் 2022 அப்போ கிரீஷ்மா வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க அந்த இடத்துல. அவங்க மட்டும் அரெஸ்ட் பண்ணப்படல, கூட அவங்க அம்மா சேர்ந்து அவங்க மாமா நிர்மல் குமார் எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. சரி, அப்ப எப்படி இது ஃபேமிலியே பண்ணிருக்காங்களா, அப்ப எல்லாமே தெரியுமா அப்படின்னு பார்த்தா, எஸ், இது ஃபேமிலியா சேர்ந்து திட்டமிட்டு பண்ண ஒரு விஷயமா தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது. அவங்களுக்கு எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அப்ப நமக்கு ஐபிசி இருந்தது, இந்தியன் பீனல் கோட். இப்பதான் நமக்கு கிரிமினல் லா வந்து அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு அப்போ போட்ட செக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மர்டர் போட்டிருக்காங்க. செக்ஷன் வந்துட்டு 302 மர்டர், 364 அப்டக்ஷன் வித் இன்டென்ஷன் டு கமிட் மர்டர். நான் மர்டர் பண்ண போறேன் முடிவே பண்ணிட்டேன் அப்படிங்கிற இன்டென்ஷனுக்கான செக்ஷன்ஸும் போட்டிருக்காங்க. இன்னும் 2 செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து பாய்சன் கொடுத்து கொலை பண்ணதுக்காக செக்ஷன் 328 அண்ட் செக்ஷன் 203, அதாவது இருக்க தடயங்களை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான விஷயம், அதாவது என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அதை அழிக்கிறதுக்கு உண்டான விஷயத்துல தான் நிர்மல் குமார் அவரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க.